அந்த சுவிட்சுக்கு ஆப்போசிட்டில் இருந்தால் அந்த டம்ளர் லைட் எரியும். இப்போ இந்த சைடு ஆஃப் பண்ணிட்டு இந்த ஆன் பண்ணோம்னா இந்த லைட் எரியும். அப்போ காமன் டம்ளர் இணைக்கப்பட்ட சப்ளையை சுவிட்சை ஆன் ஆஃப் செய்யணும்னா இருவேறு வழிகளிலும் மின்னோட்டம் வெளியேறும். அப்படி இருக்க சுவிட்சுக்கு 2-வே சுவிட்ச் என்று பெயர். இப்போ என்ன செய்யணும், இந்த 2-வே சுவிட்சை என்ன செய்யலாம், இன்டர்மீடியட் சுவிட்சாக மாற்றலாம். இன்டர்மீடியட் சுவிட்சை மாற்றலாம். அந்த கனெக்ஷன் என்ன போட்டுக்கலாம், படம் போட்டுக்கலாம். அந்த படத்தை பார்த்துட்டு என்ன செய்ய, சுவிட்சை எங்கே உட்காந்து செய்ய, இந்த சுவிட்சு என்ன செய்யலாம், ஆன் பொசிஷன் இந்த கீழே கோடு போட்டு அதுதான் ஆன் ஆஃப் பொசிஷனு. இது வந்து என்ன செய்யுது, இந்த சுவிட்சுக்கு ஆன் பண்ணால் இப்போ ஆனில் இருக்குன்னு அர்த்தம். எப்படி அந்த கோடு பக்கம் பிளான் பண்ணிக்கிறது இந்த ஆன் அர்த்தம். அதே இடத்துல செய்யும் இப்படி இருந்ததுன்னா ஆஃப் பொசிஷன். இங்கே வந்துட்டு இந்த ஒரு கோடு போட்டுக்கிறதுல தூக்கி இருந்ததுன்னா அப்போ சுவிட்ச் ஆஃப் பொசிஷன் இருக்குன்னு அர்த்தம். இப்போ வச்சோம்னா இப்போ என்ன செய்ய, இப்படி இந்த பொசிஷனில் போச்சுட்டு இது ரெண்டையும் என்ன செய்யணும், இந்த டம்முக்கு இந்த டம்முக்கு கனெக்ஷன் பண்ணி இந்த டம்முக்கு இந்த டம்முக்கு கொடுக்கணும். அவங்க ரெண்டு டம்மையும் பிரான்ஸில் ரெண்டுமே அவங்க இது தான், T1 T2, இது T1 இது T2. அப்போ இந்த T1க்கும் T2க்கும் ஃபஸ்ட்டு சுவிட்சுக்கு T2க்கும் S2 சுவிட்சினுடைய T1க்கும் உயரணும். அதே போல் என்ன செய்யணும், சுவிட்சினுடைய முதல் சுவிட்ச் S1 சுவிட்சினுடைய T1க்கும் சுவிட்சு T2 டம்முக்கும் கிராஸாக என்ன செய்யணும், ஒரு வயரால் ரெண்டு வயரால் ஷார்ட் பண்ணோம்னா இது இன்டர்மீடியட் சுவிட்சாக மாற்றும். இன்டர்மீடியட் சுவிட்சை மாற்றணும். அப்போ இன்னும் ரெண்டு தனித்தனி ரெண்டு செய்யணும். 2-வே சுவிட்சு மூலமாக ஒரு லைட்டை 3 மாறுபட்ட இடத்துல இருந்து கண்ட்ரோல் செய்யலாம். 3 மாறுபட்ட இடத்துல கண்ட்ரோல் செய்யலாம். இந்த என்ன செய்ய, சுவிட்சினுடைய என்ன செய்ய, பொசிஷன் கண்டிஷன் அங்கே எழுதி போட்டு போர்டில் போட்டுருக்காரு. 3 கண்டிஷன் உண்டான டயக்ராமும் போட்டுருக்காங்க. பாஸ்டர் சரிங்களா, உனக்கு என்ன செய்ய ஈஸியாக எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை தெரியும்.